வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊறுகாய் ரெசிபி ஒன்று பார்த்துருவோங்க. நல்ல புளிப்பான ஊறுகாய்க்குன்னு வச்சுருக்க மாங்காய் வாங்கிக்கோங்க. அந்த மாங்காய் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருங்க. ஈரம் இருக்க வேணாம். ஈரம் இருந்தாலும் இந்த ஊறுகாய்க்கு பரவாயில்லை. நீங்கள் வாங்கின மாங்காவை இது போல் நல்லா துருவி அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாய் நம்ம வெயில தான் காய வைக்க போகிறோம், அதனால் ஈரம் பட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ துருவி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா துருவியாச்சு. இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்க்குறோம். நம்ம ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல்லுப்பு. நான் 2 கிலோ அளவு மாங்காய் துருவி இதில் சேர்த்துருக்கேன். சின்ன குழிக்கரண்டியில் 1.5 குழிக்கரண்டி அளவு உப்பு சேர்க்குறேன். உங்களோட மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி இதில் ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஊறுகாய் கெட்டு போகாது, ஏன்னா நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் தட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடியே நீங்கள் வச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாயில் உள்ளர தண்ணி விட்டுதுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம தண்ணி இதில் ஊற்றிருக்கோம், வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். சில வகையான ஊறுகாய்க்கு தான் தட்டு போட்டு மூடக்கூடாது, துணி கட்டி வைக்கணும். இந்த துருவன தொக்குக்கு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இதை கலந்து பார்க்கும்பொழுது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை நல்லா கலர்ந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வெயிலில் காய வைக்கலாம். இந்த பாத்திரத்தோடையே நீங்கள் வெயிலில் காய வைக்கலாம். அடுத்த நாள் இது போல் வெயில் கேட்டார் போல் காய வச்சுட்டே இருக்கணும். இந்த தண்ணி ஓரளவு நல்லா சுருங்கின பிறகு பவுல்லேருந்து எடுத்துட்டு தட்டு அகலமான தட்டில் ஊறுகாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம துருவின ஊறுகாவை நல்லா பரவலாக நம்ம தூவி விட்டால் போல் வெயிலில் காய வச்சு எடுக்கணும். நல்ல சம்மர் சீசன்லேயே 10 நாள் இந்த ஊறுகாய் காய வேண்டியிருக்கும். 10 நாள் காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் தொக்கு ஊறுகாய் இது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இது போல் மாங்காய் தொக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னா தண்ணியெலாம் சுருங்கி வெயிலில் நல்லா காஞ்சிருக்கு. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை ஒரு கண்ணாடி ஜாடியில் பீங்கான் ஜாடியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு எப்போல்லாம் மாங்காய் தொக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் இதிலேருந்து எடுத்து நீங்கள் தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கும் பொழுது கொஞ்சமாக எடுத்து தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. அப்படி தாளிக்கும் பொழுது இது ரொம்ப இறுக்கமாக இருந்தது அப்படின்னா 1/2 கிளாஸ் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ஊறுகாய் தாளிப்போமோ அது போல் தாளித்து பயன்படுத்திக்கலாம். ஊறுகாய் கெட்டு போகாது. இந்த ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.